வணக்கம் உறவுகளே. இங்கே பாருங்கள், கருணக்கிழங்கு மஞ்சள் பொடி உப்பு போட்டு அவிச்சு வச்சுருக்கேன். கருணக்கிழங்கு அதை உரித்து புளிக்குழம்பு வைக்க போகிறேன். ஓகேயா? கொஞ்சம் இதை நல்லா உரிச்சிட்டு முன்னாடியே ஃபஸ்ட்லேயே வெறும் மண்ணாக இருக்கும், நல்லா சுத்தமாக அலசணும். அலசிட்டு உப்பு மஞ்சள் போட்டு நல்லா அவிக்கணும். அவிச்சிட்டு இந்த மாதிரி உரித்து உப்பு மஞ்சளும் போட்டு அவிச்சா சூப்பராக இருக்கும். இந்த பாருங்க, உரிச்சிருக்கேனா? இதே மாதிரி எல்லாத்தையும் உரிக்க வேண்டியதுதான். அவிச்சாச்சு. மஞ்சக்கிழங்கே கருணக்கிழங்கு குழம்பு. ஆனால் வந்து பிஞ்சாக இருந்தால் நாக்க தான் அரிக்குது. இது கொஞ்சம் தேர்னது, அதனால் உப்பு போட்டு அவிச்சா சரியாயிரும். உப்பு கொஞ்சம் மஞ்சத்தூள், விருப்பப்படுறவங்க கொஞ்சம் புளியோட போட்டுக்கலாம். ஓகேயா? நான் மஞ்சத்தூளும் உப்பும் தான் போட்டேன். நீங்களாம் எப்படி அவிப்பீங்க, எப்படி செய்வீங்கன்னு என் கமாண்டு கொடுங்க. ஆமாம் உறவுகளே, என்னோட சாட்ஸை யாருமே பார்க்க மாட்டேங்கிறீங்க, லைவில் சப்போர்ட் கொடுக்க மாட்டேங்கிறீங்க. சரிங்களா? இந்த கருணக்கிழங்கு யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு கமாண்டில் சொல்லுங்கள். கமாண்டில்லையே. இது உடம்புக்கு நல்லது, சத்து உள்ள கருணக்கிழங்கு சாப்பிட்டீங்களா ரொம்ப நல்லது உடம்புக்கு. சரிங்களா? பாட நினைப்பதெல்லாம் நீ பாட வேண்டும், நாடோ நீ பாட வேண்டும். 1 2 3 4 5 6 7 கிழங்கு இருந்திருக்கு. மனசும் உறவுகளே, எனக்கு கொஞ்சம் ஆதரவு கொடுங்க, சப்போர்ட் கொடுங்க ப்ளீஸ். இப்போ வந்து இதை நான் கத்தியால் அரியலன்னு கையை அரிஞ்சுக்கிட்டேன், அதனால் இப்போ கத்தியால் அரியல. இது அழகா துண்டு துண்டா ரவுண்ட் ரவுண்டா உங்கள் விருப்பம், எப்படி வேணாலும் அரிஞ்சிக்கலாம். நான் இந்த பாருங்க ரவுண்ட் ரவுண்டாக அரிஞ்சிருக்கேன். ரவுண்ட் ரவுண்டாக அரிஞ்சு முன்னாடியே உப்பு போட்டிருக்கேன், அதனால் ரவுண்டா அறிய வேண்டும் உறவுகளே. கருணக்கிழங்கு இங்கே பாருங்க எவ்வளோ ரவுண்ட் ரவுண்டாக இருந்துச்சு பார்த்தீங்களா? சூப்பராக இருக்கும். இப்படிதான் அறிய வேண்டும். அறிஞ்சி விட்டாய், கட 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 என்று அறிந்தாயே, கட 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 என்று அறிந்தாயே. ஓகேயா? இப்போ ஃபஸ்ட்லேயும் மஞ்சள் பொடி போட்டு தான் இது பண்ணேன். இப்போ கொஞ்சம் மஞ்சள் பொடி போடலாம், பிரட்டி வச்சுக்குவோம். சரிங்களா? கட 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 என்று அறிந்தாயே, கட 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 என்று அறிந்தாயே. இதே அப்படியே மஞ்சள் பொடி போட்டு கொஞ்சம் நேரம் வச்சுட்டு இதை பொரிச்சு வச்சுட்டு அப்புறம் தான் குழம்பு வைக்கணும். சரிங்களா? இன்னைக்கு தேங்காய் ஊற்றாம தான் வைக்க போகிறேன். தேங்காய் கிடைக்கல, ஒரு இடம் இல்லாமல் போச்சு. கடையில் ஒரு தேங்காய். நிறைய 3 தக்காளி அரிஞ்சுக்கிறேன்.
தக்காளி போடணும். தக்காளி சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம், இல்லாத நீங்கள் பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம். சரிங்களா? ரெண்டு பட்டை மிளகாய் போட்டுக்கிறேன். இதெல்லாம் அரிஞ்சு வச்சு தயார் பண்ணிட்டு தான் பட்டை மிளகாய். சின்ன வெங்காயமும் கொஞ்சம் தான் இருக்குது, பெரிய வெங்காயம் கொஞ்சமாக இருக்குது. எல்லாத்தையுமே கலந்து தான் போட போகிறேன். நான் வீட்டில் யாருமே இல்லை, கடை தூரமாக இருக்குது, நான் போக மாட்டேன். வெங்காயம் போட போகிறேன். ஓகேயா? கொஞ்சம் உறவுகளே, இந்த கருணக்கிழங்கை வந்து பொரிச்சு எடுத்துக்க போகிறேன். பாருங்கள், புரியுதா? இதை நல்லா பொரிச்சு எடுத்துக்குவேன். இது குழம்பு வைக்காதானே, இது அரிக்காது. இந்த மாதிரி பொரிச்சு எடுத்து போட்டோம்னா அரிக்காது. ஓகேயா? இங்கே பாருங்க, பூண்டு, சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயமும் போட்டுக்கலாம், பட்டை மிளகாய், இதெல்லாம் கொஞ்சம் நிறமாக வரைஞ்சனி நல்லா வதக்கணும். ஓகேயா? இங்கேங்க நல்லா பொண்ணு நிறமாக வரைஞ்சனி வதக்கிட்டு கருணக்கிழங்கு குழம்பு, புளிக்குழம்பு. ஆமாம், கொஞ்சம் நிறமாக வந்து விட்டது. தக்காளியை போட வேண்டியதான். தக்காளியை போட்டு நல்லா வதங்கணும். இங்கே பாருங்க, நல்லா வதங்கிட்டா தக்காளி சூப்பராக, தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கிட்டு. ஓகேயா? மல்லித்தூள், குழம்பு பொடி, எல்லா பொடியும் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கோம். பாருங்க, இது கொட்ட வேண்டியதான். எல்லா பொடியும் சேர்த்து மஞ்சள் எல்லாமே சேர்த்து அரைச்சிருக்கு. எண்ணெயில் இதில் போய் புளி கரைச்சி வச்சுருக்கல, அதை ஊற்ற வேண்டியதான். ஓகேயா? இருங்க, புளி கரைச்சி வச்சுருக்கேன், அதை ஊற்றி விட்றேன். ஓகேயா? நான் தேங்காய் ஊற்ற மாட்டேன். தேங்காய் ஊற்றலாம். நான் தேங்காய் பாலும் ஊற்றலாம், தேங்காய் அரைச்சியும் ஊற்றலாம். அது அவங்க விருப்பம். ஆனால் எனக்கு தேங்காய் ஊற்றி பிடிக்க மாட்டேங்குது, அதனால் தேங்காய் ஊற்றலை. ஓகேயா? உப்பு போட்டிருக்கேன். அவிக்கும் போது உப்பு போட்டேன்ல, அதனால் கொஞ்சமாக உப்பு போட்டிருக்கேன். இதில் ஒரு மூடி போட்டுருவேன், நல்லா கொதிக்கட்டும். ஓகேயா? மூடி போட்டேன். உறவுகளே, திறக்க போகிறேன். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. இப்போ வந்து நீங்கள் தேங்காய் ஊற்றலைன்னா தக்காளி கொஞ்சம் கூட, சின்ன வெங்காயமோ பெரிய வெங்காயமோ ஏதோ கொஞ்சம் கூட, எண்ணெய் கொஞ்சம் கூட, நல்லெண்ணெய் கொஞ்சம் கூட ஊற்றிட்டீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். தேங்காய் பிடிக்கிற நீங்கள் தேங்காய் ஊற்றிக்கிடுங்க. சரிங்களா? எனக்கு தேங்காய் பிடிக்கல, அதனால் நான் தேங்காய் ஊற்றலை. சரிங்களா? இந்த வறுத்துருக்கிற
கருணக்கிழங்க எடுத்து உள்ளே போடுகிறேன். பாருங்க பாருங்க, அப்படிதான் கருணக்கிழங்கு புளிக்குழம்பு ரெடியாக ஆகிவிட்டது மதிய சாப்பாட்டுக்கு. ஓகேயா, மூடி போட வேண்டியதா. இன்னும் ஒரு கொதி வந்தோடனே இறக்கிடுவேன். ஓகே, நன்றி, பாய்.